ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் துவண்டு போவேனே தவிர ஒருபோதும் தோற்று போக மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் மனசில் அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி? நான் துவண்டு போவேனே தவிர ஒருபோதும் தோற்று போக மாட்டேன். கடந்த காலம் உன்னை கைதியாக்கும் நண்பா. எதிர்காலத்தின் எஜமானாக முயற்சி செய். விடிந்த பின் இருள் இருக்காது, துணிந்த பின் பயம் இருக்காது. விடியலை துணிந்து தொடங்குவோம் நண்பா. நீங்கள் தற்போது வாழும் வாழ்க்கை மோசமாக இருந்தா கூட பரவாயில்ல. அது நீங்கள் ஏற்கனவே உருவாக்கிய ஒரு மோசமான சிந்தனையால் உருவாக்கிய ஒரு சூழல் தானே தவிர அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறாது. இப்போது நீங்கள் நினைச்சா கூட அந்த சூழலை தலைகீழாக மாற்ற முடியும். அதற்கு உங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நேர்மறையாக மாற்றுங்கள் நண்பா. அது போதும். அடுத்த சில நாட்களில் உங்கள் செயல்கள் தானாகவே மாறும். நீங்கள் எதிர்பார்த்த புதிய சூழல் உங்கள் கண் முன்னே நடப்பதை நீங்கள் ஆச்சரியமா பார்ப்பீங்க. நம்புங்க. பழகிய முதல் நாளிலிருந்து கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை கடைசி வரை கொடுங்கள். இல்லையெனில் பழகாமலே இருந்து விடுங்கள். தேவைக்கேற்ப மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். அதனை ஏற்றுக்கொள்ளும் மனம் எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை. நேரில் பார்க்க ஆசை, பார்க்க முடியவில்லை. ஸோ வாழ்க்கையில சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும். யாரிடமும் சொல்லிவிட முடியாத பொக்கிஷமான ரகசியங்களும் இருக்கும். நீ தேடும்போது உன் அருகில் சில விஷயங்கள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது ஆட்களா இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி. உங்களுக்கு வேண்டியது உங்களுடைய பணமோ அழுகையோ இல்லை. உங்களுடைய லட்சியம் மட்டும்தான் உங்களுக்கு வேண்டியது. கடைசி வரை யாரும் நிரந்தரம் கிடையாது. யாரு நம்ம கூட இருப்பாங்க, யாரு போவாங்க, எதுவுமே தெரியாது. ஸோ லட்சியத்தை ஃபோக்கஸ் பண்ணுனா அது நம்ம கூடவே இருக்கும். ஜெயிச்சிட்டா சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்ம கிட்ட வருவாங்க. கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் கொள். நான் பணிந்து போவதால் கோழை என்று எண்ணி விடாதே. என் பலத்தை காண்பிக்க நீ தகுதியானவன் இல்லை என்று அர்த்தம் அப்படின்னு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பணிந்து போவதால் கோழை என்று எண்ணி விடாதே. என் பலத்தை காண்பிக்க நீ தகுதியானவன் இல்லை என்று அர்த்தம் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நண்பா. நானாக யாரையும் வெறுக்க மாட்டேன். என்னை வெறுத்தால் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள். நம்மளை மதிக்காத எவனையும் நாம் மதிக்கக்கூடாது இல்லையா? அது எவனா இருந்தாலும் சரி. என் குணம் எதிரில் நிற்பவன் குணத்தை பொறுத்தது. நம்மளை மதிக்காத எவனையும் நாம் மதிக்கக்கூடாது. தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள். தப்பே இல்லை. எதிர்த்து பேசவும் கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையேல் நம் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை மறந்து விடுவார்கள். என்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன் நான் பயணித்த பாதையில் ஒரு தடவையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று மட்டும். ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய். உண்மையாக இருக்கிறேன் என்று எண்ணி எண்ணி ஊமையாக இருந்து விடாதே. மதிக்க மாட்டார்கள், மிதித்து விடுவார்கள். நீ என்னதான் நல்லதே செஞ்சிருந்தாலும் சரி, நீ தெரியாமல் செய்த சிறு தவறை சொல்லி காட்டும் உலகம் இது. யாரையும் நம்பாதே, உன்னை நீ நம்பு. என்றும் நீங்கள் நீங்களாக இருங்கள். விரும்பினால் பழகட்டும், வெறுத்தால் விலகட்டும். கடந்து வந்த பின்னே கண்டு உணர்கிறேன். என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று. சில நாள் பேசாமல் இருந்து பார், பல பேர் காணாமல் போய்விடுவர். அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும், சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம். ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல், பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது அக்கறை, புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள். உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு. உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாயிரு. கோபத்தில் ஏழையாயிரு,
அன்பில் பணக்காரனாயிரு. வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு. கடைசியில் யாரும் கொடுத்து உதவ முன்வர மாட்டார்கள் நண்பா. எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கி விடாதே, மிதக்க கற்றுக்கொள். உன்னுடைய கனவு பெரியதாக இருக்கும்போது உன்னுடைய உழைப்பு கனவை விட பெரியதாக இருக்க வேண்டும். இருந்தால் உறவு, பிரிந்தால் நினைவு. அவ்வளவுதாங்க வாழ்க்கை. நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரது உண்மை முகங்கள். அவமானப்படுத்திய பின் ஒரு மனிதன் அமைதியாக இருக்கிறான் என்றால் அவன் நீ நினைத்ததை விட மிக ஆபத்தானவன். போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை போராடு. சொந்தமா ஏதும் இருந்தாதான் சொந்தம் கூட தேடி வரும். அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு கற்றுத்தருகிறது சில அனுபவங்கள். எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொள். எந்த ஏமாற்றமும் இருக்காது. நேற்று ஒரு புன்னகை, இன்று ஒரு மௌனம், நாளை ஒரு நினைவு, பின்னர் ஒரு மறதி. அவ்வளவுதான் எல்லாம். முட்டாள்தனத்தால் ஏமாந்தவங்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம். ஏனெனில் இங்கு பச்சொந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி இது. தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். யார் உண்மையா இருக்காங்க, யார் நடிக்கிறாங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப செம்மையா நடிக்கிறாங்க இல்லையா? ஒருத்தன் பொய் சொல்றான்னு தெரிஞ்ச பின்னோடையும் அவங்ககிட்ட ஏன் பொய் சொன்ன அப்படின்னு கேட்கறது முட்டாள்தனம். ஏன்னா அவன் அதுக்கும் பொய் தான் சொல்லுவான். தானாக தவறை உணராத எவரையும் நாமாக திருத்திவிட முடியாது. அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமாகும். வாழ்க்கையில ஜெயிச்சிருங்க எப்படியாச்சும். வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.